நீ இருக்கிறியே ஓல கொட்டாயா, சும்மா நடக்கிறியே தவள கொட்டாயா, மஜாவாயி நிக்கிறிய பஞ்சு மிட்டாயா. அவர் வேலை உசுரா வச்சிருக்கேன், அது அவராண்ட கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. பரமசிவம் பார்வதி மாதிரி எப்படி சோடியா உட்கார்ந்திருக்கீங்கல்ல? இந்த கண்கொள்ளா காட்சியை பாக்குறதான இத்தனை வருஷமா நாங்க தவம் கிடந்தோம். சிதம்பரம் சார், உங்க 70ஆம் கல்யாணம் ஜாம் ஜாம் இந்த கோயில் நடக்குது. ஹனிமூனுக்கு எங்க சார் போவீங்க? குழு குழு குழுவனாலியா? அவருக்கு இருக்கிற வசதிக்கு சுவிட்சர்லாந்து கூட போவாருப்பா. போவாரு. அடுத்தவங்க குடிய கெடுத்து நாசமாக்குனவரு சுவிட்சர்லாந்து என்ன, தாய்லாந்து கூட போவாரு. அட பரவாயில்லையே, அன்னைக்கு நிறைய விஷயம் தெரியும் போல இருக்கே. யோ, உனக்கு ஒண்ணு தெரியுமா? ஊரே பத்திக்கிட்டு எரிஞ்சிட்டு இருக்கும் போது எவனோ ஒருத்தன் வேலை மெனக்கட்டு புல்லாங்குழல் ஊதிட்டு இருந்தானாமா. அந்த மாதிரி ஊர்ல நல்லா இருந்த எங்க குடும்பத்தை நாசம் பண்ணிட்டு இப்ப நீ மட்டும் 70ஆம் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கிறியா? இது நியாயமா ரைஸ் மில் ஓனர? ஏண்டி ரங்கநாயகி, ஊர் நியாயம் உலக நியாயம்லாம் பேச தெரியுதுல்ல? இவங்களுக்கு இப்படி ஒரு கல்யாணத்தை நடத்தலாமா வேண்டாமான்னு யோசிக்க தேவையில்ல. காசி ராமேஸ்வரம்னு போற வயசுல 70வது கல்யாணம் எதுக்குன்னு ஒரு வார்த்தை கேட்க மாட்டியா நீ? நீ எப்படி கேப்ப? நீயே குடும்பத்தோட ஓசி சோர்த்துனுக்கிட்டு இருக்க, அதுக்கு வேட்டு விழுந்துருச்சுன்னா என்ன பண்றதுன்னு பயந்து போய் வாயை மூடிட்டு இருக்கியாக்கும். என்னடி ஓவரா பேசுற? போன வாரம் கோயில்ல வச்சு வாங்கினதெல்லாம் மறந்து போச்சா? ஒழுங்கு மரியாதையா பிரச்சனை பண்ணாம இடத்த காலி பண்ணிட்டு ஓடி போயிடுங்க. இங்க யாரும் உங்களை வெத்தலை பாக்கு வச்சு அழைக்கல. வந்தியா, ஆசீர்வாதம் வாங்கினியா, ஓரமா நின்னு சாமி கும்பிட்டியா, சாப்பிட்டியான்னு ஓடி போயிடணும். அத விட்டுட்டு தேவையில்லாம வம்பு வளர்த்தீங்க, வாங்கிட்டு போயிடுவீங்க. எங்க எங்க அம்மா மேல கை வை பாப்போம். வைக்கிற கைய துண்டா வெட்டி போடுவேன். ஏய், என்னடா பேசுற? நீ அறிவால ஓங்குறதுக்குள்ள ஓங்குன கைய நான் வெட்டிடுவேன்டா. வெட்டா வெட்டா பாப்பா, வெட்டா. அவன என்னடா பேசுற நீ? கைய ஓங்குறடா, ஓங்குறா பார்க்கலாம். தைரியம்டா, கைய ஓங்குறா பார்க்கலாம். அவ்வளவு தைரியமாடா உனக்கு? என்ன பண்ற? உங்க எல்லாத்தையும் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், நல்ல நாள் அதுவுமா சண்டை போடாதீங்க. நிறுத்தியா? எதையா நல்ல நாளு? இல்ல எது நல்ல நாளுங்கிற? நீ 70ஆம் கல்யாணம் பண்றது நல்ல நாளா? காலம் உனக்கு கடைசியில 70ஆம் கல்யாணம் உனக்கு ஒரு கேடாயா? பீமரத சாந்தி பூஜைன்னு கட்ட விட்டு வேற கரகாட்ட வேற. ஹலோ, என்ன நீங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டே போறீங்க? இந்த ஃபங்க்ஷனுக்கு உங்களுக்கும் என்ன சம்பந்தம்? மரியாதையா எடுத்து காலி பண்ணுங்க, இல்ல நல்லா இருக்காது பாத்துக்கோங்க. திறந்த வீட்டுல ஏதோ வந்து போன மாதிரின்னு சொல்வாங்க, அந்த மாதிரி வந்துட்டு வாய்க்கு வந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. பேசாம போயிடுங்க, இல்ல மொத்த குடும்பத்தையும் உள்ள தூக்கி வச்சிருவேன்.
இன்னும் எதுக்குங்க நின்னுட்டு இருக்கீங்க? அவங்க 2 பேரும் சொன்னது காதுல விழுந்ததுல, கிளம்புங்க, காத்து வரட்டும். ஹெச்சி, பெரியவங்க பேசிட்டு இருக்காங்கல்ல, நீங்க எப்படி துள்றீங்க? பெரியவங்க மாதிரி நீங்க நடந்துக்கிட்டீங்கன்னா நாங்க எதுக்கு பேச போறோம்? யோ பெரிய மனுஷா, பேத்திகளை அனுப்பி பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கியா? ஆம்பளைங்க பேசிட்டு இருக்கும்போது பஞ்சாயத்துக்கு பொம்பளைங்க வந்தா அது நல்லா இல்ல பாத்துக்க. யோ போதும் நிறுத்தியா.